ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நினைத்து பல காரியங்களை செய்கிறோம். எல்லாம் நல்லது தான். காணிக்கை கொடுக்குறோம், ஊழியருக்கு உதவி செய்கிறோம், சபையில் உதவி செய்கிறோம், எல்லாம் நல்லது, எல்லாம் வரவேற்கத்தக்கது. தேவன் அதை விரும்புகிறார். குறிப்பாக அவர் ஒவ்வொரு மனிதன்ட்டும், இருக்கிறவன்ட்டையும் இல்லாதவன்ட்டையும், படித்தவன்ட்டையும் படிக்காதவன்ட்டையும், விசுவாசிட்டையும் அவிசுவாசிட்டையும், ஊழியக்காரன்ட்டையும் ஊழியக்காரர் அல்லாதவர்களிடத்திலும், எந்த தேசத்திலும் எந்த இனத்திலும் எந்த நாட்டு உலகம் முழுவதும் ஆண்டு எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் நினைப்பது போல பணமோ காணிக்கையோ அல்லது நாம் செய்கிற வேலைகளோ அல்ல. எல்லாத்தையும் அவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா மனம் திரும்புவதைத்தான் ஆண்டு எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மகிட்ட அதிகமாய் விரும்புகிறது அதுதான். நம்ம அதை ஒன்றை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் செய்கிறோம். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் செய்துட்ருக்கோம். முடிவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் சிந்தித்து கொள்ள வேண்டும். இந்த அனுதின கர்மத்தை நிகழ்ச்சி கேட்ட அருமையான தேவனுடைய ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தப்பான வழிகளில் போகிறோம் அப்படின்னா, தேவன் எதிர்பார்ப்பதை விட்டுட்டு நாம் தேவனிடத்தில் எனக்கு காணிக்கை கொடுத்தா ஆண்டவர் நேசிப்பார், தசமாக கொடுத்தா நேசிப்பார், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போனால் நேசிப்பார். எல்லாம் உண்மைதான், இல்லை என்பதற்கு அல்ல. ஆனால் என்ன எதிர்பார்க்கிறாரு மிக முக்கியம் என்ன அப்படின்னா, பேதுரு எழுதுகிறார் பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துடைய 2ஆம் பாகம். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். பார்த்தீங்களா, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். நம்ம இயேசு சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி அவமானப்படுத்தப்பட்ட நோக்கம் என்ன அப்படி? இயேசு உலகத்தில் வந்த மிக முக்கியமான நோக்கம் அதுதான். தமது குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். மேட்ரு தான். இந்த நிகழ்ச்சியில் உங்களையும் பேசுகிற என்னையும் எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கும், உலகம் முழுவதும் எதிர்பார்க்கிறது மனம் திரும்பணும். ஒருத்தர் கெட்டு போகக்கூடாதுன்னு மனம் திரும்பணும். அப்போ மனம் திரும்பாத என்ன செய்வான்? கெட்டு போவான். நம்ம அதை விட்டுட்டு வேறு எல்லாத்தையும் செய்கிறோம், மனம் திரும்ப மாட்டோம். தப்பான வழிகளில் போகிறோம், தவறாய் பேசுகிறோம், சர்ச்சை போடுறது கிடையாது, கூட்டத்தை போடுறது கிடையாது, ஊழியக்காரர்களை மதிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது, வேத வாசி கிடையாது. நமக்கு எது முடியுமோ அதை செய்துட்டு இதுதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்ப்பதே மனம் திரும்புவது தான். அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கட்டும், நேசிக்கிறார். எப்போ நேசிக்கிறார்? மனம் திரும்பும் பொழுது. பாவத்திலே சிக்கி தள்ளிட்டுமே, அதான் பயங்கரமான குழியிலும் உளையான சீட்டில். நம்ம எங்கே வேணாலும் இப்போ மனம் திரும்பினா உடனே நேசிக்க அவர் ரெடி. அவர் எதிர்பார்க்க ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது. இப்போ கெட்டு போக மனம் திரும்பணும். பைபிளை திருப்பி பாருங்கள். மனம் திரும்பின அத்துணை பேர்களையும் ஆண்டவர் நேசித்தார், ஆசீர்வதித்தார். இளையகுமாரன், பேதுரு, ஆண்டை விட்டு விலகி போன எத்தனையோ மனிதர்கள் பாருங்க, ஆண்டவர்கிட்ட வந்துட்டா நினைவுப்பட்டார். அப்போ என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலை ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமலே இருக்குது அப்படின்னா, மனம் திரும்பாமல் இருக்கிற அப்படின்னாலும். அப்போ தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். காணிக்கை, தசமபாகம், வேலை, ரைட்டு, அதெல்லாம் அவர் கொடுத்தா தான் நம்மளே கொடுக்க முடியும். அதற்கு முன்பாக சில பேர் சாகு வரைக்கும் மனம் திரும்பவே மாட்டாங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள், பொய் பேசுதல், அடுத்தவரை கெடுத்து பேசுதல், கோல் பேசுதல், எல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. தேவ விருப்பப்படி மனம் திரும்பி கெட்டு போகாமல் வாழ்ந்தால் நித்திய ஜீவனை கண்டிப்பாக தருவான். காட் பிளஸ் யூ.